ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சித்திரையில் பிறந்தவர்களுக்காக சிறப்பாக ஒரு பூஜை எப்படி செய்கிறது வீட்டிலங்கிறது தான் பார்க்க போகிற விலாகா. என்னுடைய டாட்டர் தியா குட்டி சித்திரை மாதம்தான் பிறந்தான். அதனால் வீட்டில் பொங்கல் வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். எங்களுடைய டேடியும் சித்திரை மாதம் பிறந்ததுனால எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் அது மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையிலேயே பொங்கல் பானை எல்லாமே நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம பொங்கல் வைக்க தயாராக இருக்கணும். அதுக்கப்புறம் பச்சரிசி கழுவி அந்த அரிசி தண்ணியை நம்ம பொங்கல் பானையில் ஊற்றிக்கிறோம். பால் எதுவுமே நாங்கள் சேர்த்த மாட்டோம். இந்த அரிசி தண்ணி மட்டும்தான் சேர்த்துவோம். இந்த விளிம்பளவுக்கு ஊற்றிக்கணும் பானையில். ஸ்டவ்வில் கேஸில் தான் வைக்க போகிறோம். இப்போ அரிசி நம்ம கழுவணும் இல்லைங்களா, அந்த அரிசி இங்கே வச்சுருக்கிறேன். 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன் நான். பாசி பருப்பெல்லாம் சேர்த்துல, சிறுபருப்பு. இப்போ கற்பூரம் காட்டிக்கலாம். நம்ம விறகு அடுப்பாக இருந்தால் கற்பூரத்தை அடுப்புலையே போட்டுட்டு நம்ம அடுப்பு பற்ற வைப்போம். கேஸ் ஸ்டவ்னால் நம்ம கற்பூரம் காட்டிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நுரை கட்டி வரும். அந்த டைமில் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுதான் கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறவங்களுக்காக நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பொங்கல் பொங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக பொங்கல் பொங்கிடுச்சு. இப்போ அரிசி போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி மட்டும் விட்டுட்டு அந்த அரிசியை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதித்து வரணும் பாரு, நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து கிடச்சிரும். நல்லா கொலைய வெந்துடும். இப்போ திரும்பவும் நம்ம இங்கெல்லாம் சிந்தினதை உடனே நம்ம தொடச்சிக்கலாம். ஏன்னா கிளாஸ் டாப் அப்படிங்கிறனால சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் உடனே நம்ம கொஞ்சம் ஆற விட்டு தொடச்சிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பொங்கல் பொங்குனது பார்த்திங்களா, சென்டிமெண்ட்டாக அந்த சரி பாதிக்கு பொங்கி இருக்குது இல்லைங்களா. வடக்கு அதுக்கப்புறம் தெற்கு பகுதியில் பாதி மட்டும், கிழக்கு ஃபுல்லாக பொங்கியிருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இப்போது அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போது வெல்லம் துருவி வச்சுக்கிற 2 கப்பு வெல்லம் சேர்த்திக்கலாம். நம்ம இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இங்கே சிறுபருப்பு நான் எதுவுமே சேர்த்தலை, வெறும் பச்சரிசி மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்திருக்கிறேன். வெல்லம் நல்லா கரையிட்டோம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதனால் அடி கனமான பொங்கல் பானை தான் நம்ம செய்யணும். இப்போ நெய் ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலேயே ஒரு 5 ஸ்பூன் விட்டுருக்குறேன். இங்கே முந்திரி திராட்சை ஒரு 20 முந்திரி ஒரு 20 திராட்சை போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் சர்க்கரை பொங்கலுக்கு. இது நல்லா பொன்னிறமாக வருது பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம எடுத்து அந்த பொங்கலில் ஊற்றிக்கலாம். அந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே ஊற்றிக்கலாம். இன்னும் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட நெய் உருக்கி சேர்த்திட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஏலக்காய் இடித்து வச்சுருக்கிறேன், ஒரு 5 ஏலக்காய் அதையும் சேர்த்திட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொலைய வேகணும். இப்போ நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் பொங்கல் வச்சப்போ அதிகமாக செஞ்சேன் நான். அதனால் கட்டியாக இருந்துச்சு. இந்த டைம் இப்படி தாங்க பொங்கல் இருக்கணும் எப்போவுமே. சர்க்கரை பொங்கல் பார்த்திங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கா. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆறுனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நம்ம சுவாமிக்கு படைக்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் பவுலில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும். நம்ம எடுத்து போட்டுட்டு சுவாமிக்குன்னு தனியாக ஒரு கப்பு வச்சுக்கோங்க எப்போவுமே. அது வேறு யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். அதனால் அதில் எடுத்து வச்சாச்சு. அது கொண்டு போய் பூஜை ரூமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொங்கல் நமக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு சிறப்பாக ஒரு பூஜை பண்ணுறோன்னா ஒரு சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் வைக்கிறது தானே நம்மளுக்கு எப்போவுமே வழக்கமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி செய்யும்போது இது சித்திரகுப்தனுக்கு தான் இந்த பொங்கல் வைக்கிறேன். சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திரகுப்தருக்கு பொங்கல் செஞ்சு வீட்டில் கும்பிட்றது ஒரு பாரம்பரியமான ஒரு வழக்கம். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி பொங்கல் செஞ்சுருக்குறோம். இப்போ சுவாமிக்கு படைச்சாச்சு. பாப்பா கொஞ்சம் பசி, அதனால் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணுங்கிறதுக்காக டயர்டில் உட்காந்துட்ருக்கா. கோபம்
அதனால் சீக்கிரமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கிறேன் நான் அவசரமாக. குழந்தைங்க தானே, பசிக்கு தாங்க மாட்டாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்குனாலும் நம்ம வந்து எதுவும் கொடுக்காம சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இருந்தே சொல்லி கொடுத்து பழக்கணும். அதனால் அவங்களுக்கு ஏதாவது டிஃபன் கொடுக்க வச்சு அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இப்போ சாமி கும்பிட போகிறோம். பாப்பா பெல் எடுத்து நல்லா அடிக்கிறா எப்போவுமே. சீக்கிரம் பெல் அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போய் சாப்பிட்லான்னு நினச்சி வேகமாக அடிக்கிறாளா என்ன தெரியல. சாமி கும்பிட்றது எல்லாமே நல்லா செய்வான். தீபாராதனை காட்டுறது, பெல் அடிக்கிறது, பத்தி எல்லாமே காட்டுவான், எல்லாமே பண்ணுவான். அவளுக்கு புது ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருக்குறோம். புது ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு யார் பிறந்தாங்க அவங்களுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு, அந்த ஜாதகம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பழங்கள், பூ பழங்கள் எல்லாமே வாங்கி வச்சு பொங்கல் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா போதும் சிம்பிளாக. வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இப்போது குழந்தைகளுக்கு வந்து பணமெல்லாம் கொடுப்பாங்க. பாப்பா எப்போவுமே வந்து வாரம் அதில் சேர்த்து வச்சுக்குவா. ஒரு 500 வாங்கி பாருங்கள் அவளை போட்டுக்குவான். அது பூஜை ரூமில் அந்த இடத்துல வச்சுருவா கரெக்டாக. வாங்கி போட்டுட்டு சாமி கும்பிட்டோன்னே வாங்கி போட்டுட்டு எடுத்து வச்சுக்குவா. சாமி கும்பிட்டாச்சு. இப்போ ஆசீர்வாதம் வாங்குகிறான். அவங்க டேடிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தீர்த்தம் வாங்கிக்குவான். அது எப்போவுமே வாங்குவான். அதுக்கப்புறம் நான் தான் கொடுப்பேன்னு எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுப்பான். எனக்கு அவருக்கு யாராவது இருந்தாலும் எல்லாத்துக்குமே கொடுப்பான். இன்றைக்கி எங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் யாரும் வரல, நாங்கள் மட்டும்தான் 3 பேர் இருக்கோம். இப்போ சாமி கும்பிட்டாச்சு. தியா குட்டி கும்பிட்டுட்ருக்கான். பாய். லைக் பண்ணுங்க. ரலிசுண்டா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye. தியா நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா?